உலக பணக்காரர்களின் மாமா அப்படின்னு செல்லமாக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர். அவருக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முழுவதும் அல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே கலங்கடிச்ச ஒரு ரிப்போர்ட் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதை அமெரிக்காவினுடைய நீதித்துறை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இது தொடர்பான வழக்குகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல உலக பணக்காரர்களும் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது நபர்கள் இருக்காங்களா பிரசாத் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஷாக் இருக்குது. இட்டாலியில் பால்கனியில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டால் நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்க நீதித்துறை இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த நபர், அவருடைய மரணம், அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள், அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன, யார் யாரெல்லாம் இந்த மாமாவுக்கு கீழே உறவினர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் திரட்டியிருக்காங்க. அந்த வகையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. 2000 வீடியோக்கள் அதில் நீதித்துறையிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. 1,80,000 படங்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கு, ஃபோட்டோஸ். அந்த ஃபைல்ஸினுடைய சில பாகங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல இணைச்சு காமிச்சிருக்கேன். எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊரில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருது அப்படின்னா சாட்சியம் அப்படிங்கிறது அவசியமானது. சாட்சிகள் கலைக்கப்படலாம், சாட்சிகள் இணைக்கப்படலாம், சாட்சிகள் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லி அந்த வழக்கையை திசை திருப்பலாம். கடைசியாக நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பே இறுதியானது. அந்த வகையில் அமெரிக்காவில் கேலண்டர் கேர்ள்ஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடத்துவாங்க போல. மார் எ லாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இதை எதுக்கு தெரியுமா பயன்படுத்தியிருக்காங்க? எதுக்கு பயன்படுத்தக்கூடாதோ அதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. எப்ஸ்டீன் மாமா நடத்திய கூத்து அந்த இடத்துல அம்பலமாக இருக்குது. உலகத்தினுடைய பணக்காரர்கள் எல்லாத்துக்குமே பெண்களை பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் பார்ட்டிஸில் கலந்துக்க வைக்கிறது, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. சரி, ஆனால் இதில் என்ன விஷயம்னா, தெரிஞ்சு செய்கிறது வேற. அதாவது 18 வயதுக்கு மேலே மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டிஸ்க்கு வர்றாங்க, அவங்களா பார்ட்டிஸ்லேருந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா வேற. பட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மேஜரான விஷயம் அது கிடையாது. 13-10 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகளை அவங்க அறியாத பருவத்தில் இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டிகிட்டு தவறான விஷயங்களில் ஈடுபடுத்த வைக்கிறது தான் இப்போ பிரச்சனை. 2019 நியூயார்க் சிறையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால அந்த பையன் என்ன பண்ணுறான், தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆகுது. அவன் என்ன மனமுடைஞ்சா தற்கொலை பண்ணிப்பான்? இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தவன். அதில் பெரிய பெரிய ஆட்களுடைய சம்பந்தம், அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள்லாம் அந்த மாதிரியான பேலஸில் நடந்ததுனால ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸ்டீனோட தொடர்புடைய நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எப்ஸ்டீனை போட்டு தள்ளிட்டாங்க. பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன ஒரே மாதத்தில் சிறைக்குள்ளேயே அவர் இறந்து போனது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கியூப்ரே இவங்க தான் அந்த சாட்சி. தனக்கு நடந்த கொடூரம் பற்றி உலக மக்களிடையே அந்த பொண்ணு வெளியில் பேட்டி கொடுத்தாங்க. எனக்கு சிறு வயதில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த உலக மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். காசு வச்சிருந்தான் அப்படின்னா அவன் எல்லாமே எங்களை மாதிரியான இல்லாதப்பட்டவங்களை இப்படி பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. மன்னர் சார்லஸ் குடும்பத்தினர், எங்க பிரிட்டனுடைய அரச பரம்பரை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய சில பேர் கூட இந்த கியூப்ரே அவங்க குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பணக்காரர்கிட்ட மட்டும் இந்த பெண்களை அனுப்புறது இல்லை, வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கியூப்ரே இந்த விஷயத்தை வெளியில் சொன்ன உடனே அரச பரம்பரையை பற்றியே இவ போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மன்னர் இருக்கார், அவருக்கு அந்த போஸ்டிங்கே அவருக்கு கிடைக்காம போச்சு, அது வேற விஷயம்.
சில வார்த்தைகளை நான் விட்டு விட்டு பேசுறதுக்கான காரணம் நம்ம வந்து அதில் போய் தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுனால தான். கியூப்ரே மரணம் கான்ட்ரவர்சி மீன்ஸ் யூடியூப்ல சில வார்த்தைகள் வந்து ஏற்றுக்கப்படும், சில வார்த்தைகள் ஏற்றுக்கப்படாது. அதனால அந்த வார்த்தைகளை கட் பண்ணுறேன். கியூப்ரே மரணம் அப்படிங்கிறது 2025 ஆஸ்திரேலியாவில் வச்சு மர்மமான முறையில் நடக்குது. அவங்க சாட்சி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவங்க முக்கியமான எவிடன்ஸ். ஸோ அவங்களும் கொலை செய்யப்படுறாங்க. ரைட்டா? எப்ஸ்டீன் வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லும்போது பல பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் வந்து லிஸ்ட்டில் வரும். அவங்கெல்லாம் பேர் வந்து வெளியிடக்கூடாது, காவல்துறையோ நீதித்துறையோ. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுடைய பெயர்களை கோப்புகளில் அப்படியே திருத்தாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டத்தில் நீதித்துறை மீது இந்த சாட்சியம் கொடுக்க வர்றவங்க எல்லாமே உங்களை நம்பி தானே வந்தோம், எங்களை நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு நீதித்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய உறுதிமொழிகளுக்கு பிறகும் புதிதாக வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் கோப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை நீதித்துறை சேர்த்துள்ளது ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. CNN-உடைய எரின் பர்னெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்ஸ்டீன் வழக்கில் பாதிக்கப்பட்டவரான டேனியல் பென்ஸ்கியுடன் அவர் பேசக்கூடிய காட்சிகள் கிடைச்சது. அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ட்ரம்ப்பு, மஸ்கு, பில்கேட்ஸ், யப்பா உலகத்தினுடைய பெரிய பணக்காரங்கெல்லாம் இவங்க தானே. அதுவும் பில்கேட்ஸ்லாம் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருப்பான், திருட்டு பைய. அதுவும் எலான் மஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே வந்து தான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எக்ஸு, அதற்கு பிறகு கப்பல்லாம் வந்து விடக்கூடிய காட்சிகள் எங்கே ஸ்பேஸில், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட வேலையை பார்த்து விட்டுருக்காங்க பாருங்கள். ட்ரம்ப்பை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அமெரிக்காவினுடைய அதிபராகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிளே பாய் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான். விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதை மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு சாதாரண வார்த்தை அல்ல அது. சரி, இப்போ FB நியூஸ் டெஸ்க் வந்து மிக முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் கோடீஸ்வரர் ரிச்சர்ட் பிரான்சன் அண்டு ஹாவர்ட் லுட்னிக் எப்ஸ்டீனும் தற்போது ட்ரம்பினுடைய வர்த்தக செயலாளராக இருக்கக்கூடிய தொழிலதிபர் லுட்னிக் அப்படிங்கிறவரும் டிசம்பர் மாதம் 2012 எப்ஸ்டீனுடைய கரீபியன் தீவில் லஞ்ச் சாப்பிட்றதுக்கான திட்டங்களை பற்றி விவாதித்ததற்கான மெயில்ஸ், அன்னைக்கு தேதிக்கு அதிகமான அளவில் என்ன இருக்கும், இமெயில்ஸ் இருக்கும். அந்த இமெயில் காப்பி எல்லாத்தையுமே திரட்டி இப்போ கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வர்றா அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். முக்கியமான நபர்களுடைய பெயரை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அறியப்படாத ஏகப்பட்ட பெயர்கள் வந்து இருக்கு. அவங்க எல்லாருக்கும் எப்ஸ்டீன் வந்து மாமா. ஓகே, இப்போ எப்ஸ்டீனுடைய கூட்டாளியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லுக்கு முகவரியிட்ட, அதாவது அவங்களோட அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெயர் பொருத்தப்பட்ட ஒரு நபர் லெட்டர் போட்டிருக்காங்க. அன்புடன் மெலனியா அப்படிங்கிறது தான் அந்த பெயர். மெலனியா அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க மாடல் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இன்னும் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா அவங்க ட்ரம்பினுடைய மனைவி, அமெரிக்காவினுடைய முதல் குடிமகளே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மெயினான ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. 2002ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு மின்னஞ்சல் கிடைச்சிருக்கு. அதையும் இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பியவர் மற்றும் பெறுநருடைய முகவரிகள் மறைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ட்ரம்ப் இதில் உள்ள வராருல, அதை மட்டும் மறைச்சிருவாங்க. சரி, பிரிட்டிஷ் உளவுத்துறை மற்றும் இஸ்ரேலிய முசாட்டுடன் இணைஞ்சு லிபிய அதிகாரிகளை மிரட்டி லிபிய பணத்தையும் சொத்துக்களையும் கைப்பற்றுவதற்காக ஒரு திட்டம் ஒன்று வகுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. லிபியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லிபியாவில் கட்டாஃபி அப்படிங்கிற நபர்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்கள கூட வந்து அமெரிக்கா முடிச்சு விட்ட கதையெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலை 2011 ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கும் அவரது நண்பர் கிரேக் ப்ரவுனுக்கும் இடையில பரிமாற்றப்பட்ட ஒரு மின் அஞ்சல் இமெயில் சாட்சிகள் வந்து அதை சொல்லுது. தொடர்ச்சியாக லிபியா நாடு மட்டுமல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரீஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மாமா வேலை பார்த்தவர் தான் இந்த எப்ஸ்டீன். இப்போ அவர் உயிரோடு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட ஷாக்கான ஒரு நியூஸ் சொல்லவா, திரைப்பட இயக்குனர் மீரா நாயர், யாரு கேரளாவிலேருந்து போனாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் கூட சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் மம்தானி, நியூயார்க் சிட்டி இருக்குல்ல அதனுடைய மேயர், அந்த மேயருடைய தாயார். அவங்களையும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு ஆதாரமாக சேர்த்துருக்காங்க. விளம்பர நிபுணர் பெக்கி சீகல் அப்படிங்கிற நபர் ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கு அக்டோபர் மாதம் 2009ஆம் ஆண்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இயக்குனர் மீரா நாயர் தனது திரைப்படத்தினுடைய விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் இப்போ அம்பலமாயிருக்கு அப்படிங்கிற செய்தி. இவங்கெல்லாம் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக அறியப்படக்கூடிய நபரை பற்றிலாம் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா, அமேசானுடைய ஓனர் இருக்கார்ல, அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறாங்க. 2009ஆம் ஆண்டு வெளியான அமீலியா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக பாலியல் கடத்தல் வழக்கில் தண்டனை பெற்ற கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அவருடைய வீட்டில் நடைபெற்ற அந்த விருந்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த விருந்தில் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், யாரு நம்ம ஊருக்கெல்லாம் வந்திருக்காரு, சென்னைக்கு முதற்கொண்டு வந்திருக்காரு கிளின்டனு, அப்படிப்பட்டவர் மட்டும் கிடையாது, அமேசானுடைய தலைமைச் செயல் அதிகாரி ஜெஃப் பெசோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது பார்ட்டிஸ். அந்த பார்ட்டியில் இந்த முக்கியமான நபர்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் முக்கியமாக இப்போ விருந்துலாம் வைக்கிறாங்கல்ல, அந்த விருந்தில் அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னு அவங்கள எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. சரி, மென் நாட் ஃபவுண்ட் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இவங்கெல்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இல்லை. உலகத்தில் அமெரிக்காவால், உலக நாடுகளால் கெட்டவங்க அப்படின்னு சித்தரிக்கப்படக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நபர் ஈரானுடைய, தெரியும் உங்களுக்கு, அயத்துல்லா கமினி அவர்கள், உச்சபட்ச தலைவர். அவர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே வரலை. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின், அவரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்படலை. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங், அவரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே வரல. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள், அவரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே வரல. அப்போது இவங்க தான் போற்றப்படக்கூடிய தலைவர்களே தவிர ட்ரம்ப் அல்ல அல்ல அல்லவே அல்ல. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாசாவினுடைய இயக்குனர் ஜாரக் அசக்மன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள்லாம் எங்களோட தான் இருக்கணும், சாதனை பண்ணவங்க எல்லாருமே எங்களோட தான் இருக்கணும், ஏன் நோபல் பரிசு கூட எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அமெரிக்கர்கள். அப்படிப்பட்ட அமெரிக்கா சீனாவுக்கு முந்தி அணுசக்தி உந்துதல் தொழில்நுட்பம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூக் ரியாக்டர் ஆன் மூன். இங்கே இல்லைங்க, சந்திரனில் போய் கால் பதிக்கிறதுக்கான வேலை. அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அங்கே போய் அணு உலையம் வைக்க போகிறாங்களாம். ஏண்டா இங்கே வச்சு நீங்கள் பால் படுத்துனது பத்தாதுன்னு சொல்லிட்டு சந்திரனில் போய் மறுபடியும் அந்த வேலையை பார்க்க போகிறாங்களாம். அங்கே போய் சுரங்கம் அமைக்கக்கூடிய வேலையும் செய்ய போகிறாங்களாம். ஏற்கனவே அது சுரங்கம் அமைச்ச மாதிரி தான் மேடு வெள்ளமாக இருக்குது சந்திரன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வேற அங்கே போய் அந்த வேலையை செய்ய போகிறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார்? நாசா. சரி, உங்களுக்கெல்லாம் இத்தாலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் இது. பால்கனி, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வெளியில் பாருங்கள் பால்கனி இருக்கா? இத்தாலியில் பால்கனிகள் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ். அந்த பால்கனிகளில் அப்படியே மக்கள் வந்து நின்று காத்தாட, ஏன் நம்ம வீடுகளில் கூட இருக்குல்ல, எத்தனை பேர் அதில் நிற்கலாம் ஒரு பால்கனியில்? இல்லை டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், வரமுறை இருக்குல்ல, நிறையா பேர் போய் நின்றா என்ன ஆகும்? இத்தாலியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காட்சியை பாருங்கள். ஒரு கல்யாண கும்பல் நின்று டான்ஸ் ஆடுறாங்க பால்கனியில். அது அப்படியே உடஞ்சி விழுகுது. தடவை விழுகும் போதே பொண்ணு காலி. அடுத்து மாப்பிள்ளை எங்க, அவரும் காலி. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எதுக்குடா இந்த ஃபைலை இணைச்ச அப்படின்னு கேட்டால், எப்பயுமே அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்துல வந்து போய் ஒரு விஷயம் நடக்கும்போது தவறுதலாக தான் போய் முடியும். அதே நேரத்தில் தேவையான இடத்துல, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கல்ல, லோடு தாங்காமல் கீழே வந்துருச்சு. இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய தற்போதைய நிலை. ஸோ நீங்கள் உலகளாவிய அளவில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி நிறையா பேர் நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அது கிளைமேக்ஸ் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி அமெரிக்காவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதையும் தாண்டி ட்ரம்ப் தான் அதிபராக இருக்கார். அவர் அந்த பேர்லேருந்து, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கும் ஒரு பெரிய அளவிலான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பெரிய கல்லூலி மங்கன், கடத்தல் மன்னன், இங்கே வெனிசுலாவினுடைய அதிபரெல்லாம் கடத்தினவர். ஸோ அப்படிப்பட்ட திருடன் வந்து நிச்சயமாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியையும் அறிந்திருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எது எப்படியோ கிடைத்த செய்தியை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய போஸ்ட்மேன் தான் நான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர்.
தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.